ஆயிட்டோம் சீனியா ஆயிட்டோம் 1000 வருஷம் பின்னாடி போயிட்டோம் எல்லாரும் எங்கள்ல பாக்குறாங்க கிருஷ்ணர் படம் சைனால கிருஷ்ணர் படம் அது சின்ன சின்ன கண்ணன் சிவன் நாம் எவ்வளவு சத்தம் போடுறோமோ அவ்வளவு மேல வரும் அவர் குறைந்து பாத்தீங்க யாரும் கத்தல அப்படி விழுந்துட்டு சீனாவுடைய இன்னும் ஒரு நகரம் ஷியான் நகரத்தில் இருக்கும். பயங்கரமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு. இலையெல்லாம் கொட்டியிருக்கு. இதெல்லாம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இந்த கட்டிடங்கள்லாம் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும். இந்த மரங்கள் கூட இந்த லைட்டுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான அழகை தரும். நான் நைட்டில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிரதேசத்தை. இந்த நாசம் வருது என்ன வாளி இல்லையா? அது வாளி, அது சின்ன வாளி. வாளி எங்க இருந்தா சைனா வந்து எங்க இல்ல இங்க இங்க ஒரிஜினல் கோகோ கோலாவோட சைனால இந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நம்ம ஏரியால இல்லையே. வேண்டாம் பாருங்க ஆரஞ்சு. இந்த ஆடைகள் எல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்களே சாதாரணமா அதை போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. சாதாரணமாகவே நடந்து போகிறாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட்ற போகிறோன்னா கூட அந்த ஆடையோட எடுத்து சாப்பிட போவாங்க. அது ஒரு கலாச்சாரம் இங்கே. அந்த நம்ம இந்த ஏரியாவில் சுற்றி காட்டுவாங்க. குளிருது, கையெல்லாம் அப்படியே விரைச்சிடுது. இதுதான் அந்த ஆடைகள். இது வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு வக்கீல் வண்டு முருகனா இது வண்டு முருகன் ஆடையமாக தான் இருக்குது. இந்த மாதிரி உடுப்புகள் எடுத்து நாங்கள் போட்டுட்டு ஃபோட்டோவோ அல்லது இந்த இடங்களில் சுற்றி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சின்னவங்களுக்கும் இருக்குது, பெண்கள்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல பெண்களுக்கு இன்னும் வித்தியாசமா எப்படி இருக்கும்? இது ஆண்களுக்கு. இது அப்படியா? நான் பார்த்த பெண்களுக்காக பொண்ணு மேக்கப்லாம் வைப்பாங்க, பொட்டெல்லாம். ஓ, இதெல்லாம் இருக்கு. அது வேணா வச்சுக்கலாம். மென்னுக்கு இருக்கு. அது வச்சுக்கலாமா? அந்த கேப் பாருங்க மேல. இது நல்லா இருக்கு. உமாக்கு நல்லா இருக்கும். இது அசல் சீனாக்காரங்களா மாறி இருக்கு. நாம ஏற்கனவே நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க, என்ன சீனாவுக்கு போனோம் சீனாக்காரங்க மாதிரியே அந்த முகமெல்லாம் மாறி இருக்கு. இப்போ ஆடையே போட்டாச்சு. அடிச்சு வெளுத்துறாரு போல இருக்கு. சண்டைக்கு வா. ஓ, நல்லா இருக்கு. ஆயிட்டோம் சீனியா ஆயிட்டோம் 1000 வருஷம் பின்னாடி போயிட்டோம் எல்லாரும் எங்கள்ல பாக்குறாங்க பாப்பாங்க. ஏய், நாங்க சுத்துறது ஓகே, இது எங்கட உடுப்பு. நீங்க யாரு இங்க வந்து ஆக்கிபை பண்றாங்க? இந்தியா எல்லாமே எங்க சீனால. அதாவது இந்தியா உமா ஃபேன்ஸ். ஓகே, வித்தியாசமான நடைமுறை. சீன மக்கள் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய அந்த பண்பாடுகளையும் வந்து எவ்வளோ அழகா இன்னும் வந்து பராமரிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு தெளிவான கட்டிடங்கள் எல்லாமே ஸோ வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்கும். நாங்கள் வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். போகலாம். இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நடைமுறைகளை பார்ப்போமாங்க. நீங்கள் தான் மெட்ரோவில் சுற்றிட்டே இருக்கீங்களே. இந்த வருது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வருமா. ஆனால் அப்படி இருந்தால் அவ்வளோ க்ரௌட் பாருங்கள். அம்மாடியோ, அவ்வளோ மக்கள் இருக்காங்க இங்கே. இந்த மெட்ரோல வந்து இறங்கிட்டோம். பெரிய இடம், பிக் வைல்ட் கூஸ் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஓகே, தாயந்தா. என்னதுக்கு சிறப்பான இடம் இது? இது ரொம்ப பழமையான இடம். இது பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெலிக் சைட், கல்ச்சரல் ரெலிக் சைட்ல வாக் போயிட்டு பார்க் இருக்கும். பார்க்ல விளையாடிட்டு பண்ணிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வெளியே போகலாம். ஆமா, மரங்களுக்கெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். லைட்டிங்லாம் நல்லா இருக்கும். லைட்டிங்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. மரங்களுக்கெல்லாம் சும்மா எவ்வளவு அழகா இருக்குன்னு. பழைய இடம் அப்படின்றது வித்தியாசமா இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தா தான் இது அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உடவை பார்த்து நிறைய பேர் சிரிச்சு கொண்டு போறாங்க. நம்மளே போடல பாருங்க, வெளிநாட்டு வந்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல அதுல. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, அவங்களுக்கு கடுமையான சந்தோஷம். எப்படி இருக்கு பாருங்க மரம். மரத்தை எப்படி லைட் போட்டு வச்சிருக்காங்க. அம்மாடியோ, அவ்வளோ லைட் போட்டிருக்காங்க. ஓ ஓ, இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து கௌதம புத்தருடைய சிலை. நம்ம அதாவது இலங்கையில் வந்து இந்த மாதிரி அமைப்பில் அவருடைய சிலை இல்லை. இது அவருடைய ஆரம்ப கால நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இருந்து இந்த ஆடைகளோட எல்லாருமே அவருடைய சிலையை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எப்படி அந்த லைட்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தருடையும் பட்டு இப்படி தெறிக்குது. கட்டிடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா, இங்கே ஒரு சொர்க்க லோகம் மாதிரி இருக்கு. அம்மாடியோ,
அதாவது இது கீபோர்ட் மாதிரி செய்து வச்சுருக்காங்க பாருங்கள், கீபோர்ட் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. இங்கே மிதிக்க 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 மியூசிக் வரும், லைட் எரிக்கும், மியூசிக் வரும். சூப்பராக இருக்குது. பாருங்க அவன் முடிச்சு பார்ப்போம். ஆடே எப்படி பாருங்க சவுண்டு வரும். அங்கே வந்து அந்த ஸ்பீக்கரில் சவுண்ட் கேட்குது. இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. ஓவரால் எரிக்க சத்தம் வந்துட்டே இருக்கு. சத்தம் வரும், லைட்டு வந்து எரியும். நல்லா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க கடை ஒன்று இருக்கு. இதில் வந்து கடையில் ஒருத்தருமே இல்லை, மனிதர்கள் யாருமே இல்லை, ரோபோ தான் இருக்குது கடையில். முதலாளியே வந்து ரோபோ தான். என்ன செய்வாருன்னா, நமக்கு இதில் காஃபி இருக்குது, இதில் வந்து நாம் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமா இந்த மாதிரி எது தேவையோ இதை வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பே பண்ணிட்ட வேண்டாம். இதில் இருக்குது, அலிபே இருக்குது, ஆன்லைனில் நாங்கள் பே பண்ணணும். பே பண்ணோன்னா அவர் வந்து எடுத்து கொடுப்பாரு நமக்கு. ஸோ எல்லாமே வந்து ரோபோ தான், யாருமே இல்லை, ஃபுல்லாக ரோபோ தான் இயங்குது. எப்படி இருக்குது? வருங்காலத்தில் இப்படி தான் இருக்க போகுது எல்லா இடமும். இன்றைக்கு ஒன்று பார்க்குறோம், சீனாவில் ஒன்று இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள், எவ்வளோ அப்படி நாங்கள் என்னத்தை செலக்ட் பண்ணுறோம் அதை எடுத்து தரும். அது இது சின்னவங்க விளையாடுறதுக்கு பாருங்கள், இப்படி இந்த குச்சி மாதிரி இருக்குது, இதில் தளத்தில் அங்கால பக்கம் போகும். நான் வந்து இதில் நின்றவன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து நம்மளோட உருவம் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தான் பாருங்க, இந்த பக்கம் அவர் தள்ளுறாரா, இந்த எப்படி இருக்காரா, இந்த பக்கம் வந்து அப்படியே நேராக அவர் மாதிரி வந்துடும். அங்கே விளாண்டு தள்ளுறாங்க, இங்கே விளாண்டு தள்ளுறாங்க. இந்த பக்கம் பாருங்கள். இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்கள் அந்த பக்கம் பாருங்கள், அந்த இருக்கிற மக்கள்லாம் வந்து கத்துவாங்க, சத்தமாக கத்துவாங்க. சத்தமாக கத்தும் போது தண்ணி வந்து மேலே வரும் பாருங்கள். அங்கேருந்து கத்துறாங்க, கத்த பாருங்க, குறைச்சோன்னே தண்ணி குறைஞ்சிடும். சத்தம் போடும்போது தண்ணி வந்தோம் ஓ பாருங்க மேலே போகுது. வித்தியாசமாக இருக்கு. பாருங்க, சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தோம்னா அப்படியே மேலே இருக்கும், விட்டா விழுந்துரும் அப்படியே. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்கு. அந்த பக்கம் இருந்து கத்துறாங்க, அந்த முன்பக்கம் இருந்து இந்த பக்கம் தான் கத்துறாங்க. நாம் எவ்வளவு சத்தம் போடுறோமோ அவ்வளவு மேலே வரும். அவர் குறைந்து பார்த்தீங்க, யாரும் கத்தல அப்படி விழுந்துட்டு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். இப்படியே சுற்றிட்டே இருக்கலாம், நிறைய தூரம் போகலாம். இந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கும். பயங்கரமாக குளிருது, மைனஸில் இருக்குது இப்போ குளிர். இதோட முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போக போகிறேன். ஆர்ஜே சந்தூர் வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக சீனா வந்து நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. இப்படியும் ஒரு வாழ்க்கை சீன மக்களுக்கு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படியே போவோம் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கட்டு. பெரிய அகலமான ரோட், போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க நிப்பாட்டோன்னு நாங்கள் அதில் க்ராஸ் பண்ணி போயிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே, முடிஞ்சு. அந்த கேட்டை இழுத்து மூடிடுவாங்க பாருங்கள், வாகனம் வரவே இல்லாது. அந்த பக்கம் இழுத்து மூடிடுவாங்க.